எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம்? பிறக்கும் போது கொண்டு வந்ததில்லை, ஒன்றுமில்லை. பிறந்து மண்ணியதில் இறக்குகிற போது கொண்டு போக ஒன்றுமில்லை. இடைநடுவில் குளிக்கும் செல்வம் சிவன் தந்ததென்று பிறப்பதினார்க்கும் சிவனார்க்கு என்று சொல்வேன் நான். இதுதான் சார். கடைசி காலத்துல குருகாட்டுக்கு போனா சொந்தக்காரன் அண்ணாகை கூட அறாண்டான், பெண்களுக்கு தெரியாது. இப்படி என்றால் நாம் எதையும் கொண்டு வரவில்லை, போகிற போது எதையும் கொண்டு போக போவது. மகிழ்ச்சியா இருங்க. நாங்க நல்ல செய்தியை சொன்னோம்னா கை தட்டுங்க, இதுக்கே கை தட்டல். அருமமா தந்த காலத்தில் ரயில் ஓசை, கோயிலில் மணி ஓசை, கடற்கரை தூர மலை ஓசை, நீங்கள் தட்டுகிற கை ஓசைதான் எங்களுக்கான உயர்ந்த ஓசை. பெரியவர்களே, நல்லா கை தட்டி சிரிங்கம்மா, மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா எப்ப பாரு உம்முனே இருக்கக்கூடாது. அந்த வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு நான் கூட மனைவிகள் தான் சொன்னேன். எப்ப பாரு உம்முன்னு இருக்கியம்மா, முகத்தை பூ மாதிரி வச்சுக்கேன். சரிங்க, இன்னைக்கு இருந்து வச்சுக்கிறேங்க.